வழிநடத்துவதாக. ஆண்டவரே, உடைய சித்தத்தை மீறி நாங்கள் எதையும் செய்யவோ பேசவோ யோசிக்கவோ செயல்படவே கூடாது. ஆண்டவரே, எல்லாம் உடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரை கூட இருந்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த தேவனை ஆராதிக்கும்படி நடத்தும்படியாக பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மளை கர்த்தருடைய ஆராதனைக்கு நேராக நடத்துவார். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மணமகனுமாக இந்த இடத்துல ஆயத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம ஆயத்தப்படணும் அவருக்கு. அல்லேலூயா, ஆமீன். ஆகவே ஆண்டோடைய பாடல்களை, இந்த வெயில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இது ஒரு நாள் தான் அந்த வெயில். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நல்ல போய் உட்காந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மறந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாக்குகளை தாவீதுக்கு நான் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது. தாவீதுக்கு நான் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது. மறவாமல் நினைப்பவர் இசையா மறவாமல் நினைப்பவர் இசையா சொன்னதை செய்த முடிப்பேன். நீ முடிந்து தீர்க்கம் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ம பெண்ணிலே உங்கள் வாக்குகளை நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நினைத்து நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டங்களும் ஆண்டவருடைய தீர்மானமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, இந்த மத்தான வேளையிலே கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய உடன்படிக்கை தேவன் நீர் அப்பா. உடன்படிக்கை பண்ணின தேவன் அல்லவா ஆண்டவரே. தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட நீர்
உடன்படிக்கை பண்ணிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் இந்த மத்தியான வேளையில எங்கள் மத்தியில் ஆண்டவர் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமை வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கரங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த கூடாரத்திலே ஆண்டவரே இருப்பதாக, உடைய மகிமை இருப்பதாக, உடைய வல்லமை இருப்பதாக, நீர் இந்த இடத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவா செபிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, அருமையான நேரத்துக்காய், அற்புதமான நேரத்திற்காய் கோடான கோடி நன்றிகள் அப்பா. மறவாமல் நினைக்கிறேங்கள் அப்பா. என் தகப்பன் நீதியான பகுதியெல்லாம் பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்தத்தை அருமையாக நடத்தி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவிச்சின்மா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தும்படி நம்ம மத்தியில் பாஸ்டர் இம்மானுவேல் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. மீதமுள்ள பகுதியை பாஸ்டர் எடுத்து நடத்துவார்கள். வெயில் நேரம்தான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆண்டவர் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இங்கே இருக்கணும்னு தேவனுடைய சித்தம் இருந்ததோ அந்த சித்தத்தின்படி நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம், நன்றி சொல்லி கொண்டே இருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்மளுடைய இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை நாம் நடத்தும்படி வந்திருக்கிறோம். ஒரு அறிமுகப்படுத்தும் முன்பதாக அருமையான திருவாளர் பெரியசாமியுடைய மகனுடைய அவர்கள் நமது அன்பு சகோதரர் கோவிந்தசாமி அவருடைய இளைய மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஐசக்குக்கு இந்த மணமகளை அல்லது இந்த பெண்ணை கொடுக்க பெண் கேட்டு வந்திருக்கிறபடினாலே கொடுக்க சம்மதமா? நீங்க சொல்லுங்க. நீங்க அவங்களுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க, கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? பரிபூர்ணமா சம்மதம். பரிபூர்ண சம்மதம். இப்போ மணமகளுடைய கொடுங்க, கொடுங்க அவங்கள்ட்ட. பூரண சம்மதம். பூரண சம்மதம். வெரி குட், சந்தோஷம். இப்பொழுது அவங்க பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. அருமையான மகளை, அருமை சகோதரர் கோவிந்தராஜ ஐயாவுடைய இளைய மகளை, அன்பு மகளை அவர் பெண் கேட்டு வந்திருக்கிறபடினாலே அவர்களும் ரெண்டு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆனபடினாலே இப்பொழுது ஊழியர்களாக நாம் எழுந்து நின்று இந்த தட்டை எடுத்து நம்ம அவர்களுக்கு கொடுப்போம். கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை பண்ணி நம்ம கொடுக்கலாம். முதல்ல அந்த ஆடையை எடுத்து பெண் வீட்டார் வாங்க ஐயா, நீங்க வாங்க, பக்கத்தில் வாங்க. மணமகனுடைய அப்பா அல்லது அம்மா யாரு அல்லது மாமாவா யார் முக்கியமான ஆளா அவங்க வந்து தட்டை எடுத்து பெண் வீட்டுக்கு கொடுங்க. அப்பா அம்மா வாங்க, எடுங்க. கூட வேற ஏதாவது உறவினர்கள் இருக்காங்க இம்பார்ட்டண்டா அவங்க கூட நிக்கணும்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். எடுத்து தட்டை எடுத்து கொடுங்க. நீங்க இதர் வாங்க. அம்மா எங்க இருக்காங்க? பெண்ணுடைய அம்மா. ஓகே, சரி. ஜோ மண்டல நம்ம ஒரு ப்ரேயர், ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. ஜெபிச்சு நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம கொடுக்கலாம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றி ராஜா. நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரு வீட்டாரையும் ஆண்டவரே நீங்கள் இணைத்து வைக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சப்பா. ஆண்டவரே இரு குடும்பமும் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரே அப்பா பெண் கொடுத்தும் ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு எங்கள் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க சுவாமி. இதுக்கு நீங்கள் சாட்சி ஆண்டவரே அப்பா. இந்த பெண் வீட்டார் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எண்ணி ஆண்டவரே இந்த பெண்ணை கொடுக்குறாங்க. இந்த மாப்பிள்ளை வீட்டார் ஆண்டவரே நீங்கள் இந்த பெண்ணோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி
ஆண்டவரே இந்த பெண்ணை எடுக்கிறாங்க சுவாமி. இவர்கள் நடுவுல நீர் மாத்திரம் இருந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்ப 2 குடும்பத்தாருக்குள்ளேயும் ஒரு தேவ பிரசன்னம், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்ட ஆண்டவரே. இந்த நாள்ல இணைகிற இந்த குடும்பம் எந்த நாளும் ஆண்டவரே சமாதானமாய் ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் அன்புக்குள்ளாய் இணைக்கும்படியாய் உங்க பாதம் பிடித்து நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது முதல்ல தான் பரிசு பொருளை மணமகள் வீட்டுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து வாங்கிக்கணும். முதல்ல நீங்க கொடுங்க. ஏன் நீங்க கொடுங்க, பிடிச்சு கொடுங்க. கொடுத்துருங்க. இப்போ நீங்க அந்த நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல, கொடுங்க. இப்பொழுது மணமகள் வீட்டார் மணமகனுக்கு பரிசு பொருளை கொடுக்குறாங்க. எல்லா கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த ஆமாம், இப்போது சில இவங்க சீக்கிரமாக, ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களோ வந்துடுங்க. 10 நிமிஷத்துலேயே வந்துடணும். சீக்கிரமாக வாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து அவங்க வர வரையும் நம்ம பாடலை பாடுவோம். வந்திருக்கிற நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். எங்கும் அங்கே இங்கே நம்ம நகரக்கூடாது. கவனமாக இருங்க. இப்போ சில பாடல்களை அவங்க பாடுவாங்க. வர வரை பாடல்களை பாடுவாங்க. யார் வராங்க? வர சொல்லு. பேசலாம். வெப்பம் தாங்காமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாதான் ஒரு நன்மை. அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும் என்கிற பாடலை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கையில தட்டலாமா? புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபை என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க,
சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்து குடும்ப உறவுகள் சீர்பொருந்து சமாதானம் நான் பெற்றிட குடும்ப சமாதானம் நான் பெற்றிட பொது கிருபை தாரும் தேவா பொது பலனை தாரும் தேவா பொது கிருபை தாரும் தேவா பொது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட நான் ஒரு கிருபை தாரும் தேவா பொது பலனை தாரும் தேவா பொது கிருபை தாரும் தேவா பொது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஒரே புது கிருபை தாருங்கப்பா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபைகள் என்னை நிரப்பும் அல்லேலூயா அல்லேலூயா ஏன் தெரியுமா நான் சொன்னது கிருபை வேணும் இந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும் அல்லேலூயா இந்த பொண்ணு எங்கே போனாங்கன்னு தெரியலையே வேகமாக வந்து மாப்பிள்ளை வந்துட்டாரு பொண்ணு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வந்துட்டாருங்க வாங்க பிரைசலர் ஆண்டோடைய நாம மகிமைப்பட வேகமாக இருக்கிறாரு திருமணத்திற்கு வேகமாக இருக்கிறார் ஐயா ஸோ அந்த சந்தோஷம் தானே ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் மனுஷன் தனிமையாக ஏன் நல்லதுன்னா ஒத்தக்கடையாக இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை அல்லையா மனுஷன் தனிமையாக இருப்பது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவனுக்கு முழு மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அவன் திருமணம் என்கிற பந்தத்துக்குள்ளே போகும்போது தான் அவனுக்கு ஒரு நிறைவான ஒரு மனிதன் அவனை பார்க்கும்போது சொல்லுவாங்க குடும்பஸ்தான் போகிறான் ஐயா குடும்பஸ்தான் போகிறான் இல்லைன்னா ஒத்தக்கட்டை போகுது அல்லேலூயா தேவன் நல்லவர்ற நம்மளாம் சேர்த்து வைக்கிறார்ல ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக வந்துடுவாங்களா இன்னொரு பாட்டு பாடணுமா இன்னொரு பாட்டு பாடலாமா சந்தோஷம் பாட்டு அல்லேலூயா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பாட்டு கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருக்கும் குதூகல கொண்டாட்டம் போடுவோம் குதூகல கொண்டாட்டம் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்த வேகம் என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போ மகிமையில் பிரவேசிப்போ குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் அல்லேலூயா பொண்ணு வந்தோடனே தானா ஏஞ்சி நின்ட்டார் பாருங்க இப்பவே அட்டென்ஷன் பயத்துல சரி மீதியான நேரத்தை ஐயா இடத்துல ஒப்படைக்கிறேன் பிரைஸ் லார்ட் நில்லுங்க இப்பொழுது இந்த அருமையான மணமகனுக்கு மணமகளை
திருமணம் முடிப்பதற்காக இன்றைக்கு நிச்சயம் செய்யப்படுகிறது. இந்த நிச்சயதார்த்தத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு பைபிள் மாற்றிடுவோம். நம்ம பைபிள் கொண்டு வாங்கய்யா. ஜோமெல்லாம் யார் ப்ரே பண்ணுறீங்க? சரி, கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வானமும் பூமியும் மாறினாலும் உடைய வார்த்தை மாறுவதில்லை. ஆண்டவரே, உடைய மாறாத உடைய திரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் உடைய வாழ்க்கையிலே இவர்களுக்கு வாழ்க்கை பாதையிலே வழிகாட்டும் வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் வைத்து முன்னின்று ஆண்டவரே, இந்த திருமண நிச்சயத்தை நாங்கள் நடத்துகிறோம் சாட்சியாக வைத்து. இதை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதை கொடுங்க, இருங்க, ஒருத்தர் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் கையில் வைங்க. இப்போ இந்த வேதாகமத்தை மாற்றி இவங்க நம்ம என்ன செய்கிறாங்க, அந்த திருமண நிச்சயத்தை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். முதலாவதாக மணமகன் நம்முடைய ஐசக் வந்து மகளுக்கு அதை கொடுக்கணும். முதல்ல நீங்கள் எல்லாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். இப்பொழுது அருமையான மகள் ஐசக்கு அந்த வேதாகமத்தை பரிசாக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உட்காரும். நாம் வேதத்தின் அடிப்படையில் காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை யாவரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே வாழ்த்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஏற்ற துணை அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ஹைட்டு வித்தியாசத்தில் கலராக இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னு இல்லை. அவங்க எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டிங்காக இருக்கிறவங்க தான் ஏற்ற துணை. எல்லா சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பவர்கள் தான் ஏற்ற துணை. இந்த நாளிலே தேவன் அதை முடிவு பண்ணி பரலோகத்திலிருந்து அது நிச்சயிக்கப்பட்டு இந்த காரியம் இந்த நாளிலும் நமது திருச்சபையிலே இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் நேராக அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல நாம் கடந்து போகலாம். கவனிப்போம். இந்த நாளில் அருமையான பிள்ளைகளுக்கு நாம் தரக்கூடிய சில ஆலோசனை நாம் சுருக்கமாக நாம் சொல்லுவோம். இந்த நிச்சயம் பண்ணுவது என்பது வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதுனா, கிறிஸ்துவானவர் சபையை தெரிந்து கொள்ளுவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கும் இரகசியம். அவர் மணவாளன், சபையாகிய நாம் மணவாட்டி. அவர் நம்ம இப்போ என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், நிச்சயம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் வருவார், மணவாளன் வருவார், மணவாட்டியை அழைத்து செல்வார். அழைத்து போவதற்கு முன்பதாக அவர்களுக்கென்று சில ஆயத்தங்கள் உண்டு. ஆயத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும், நான் மணவாட்டியாய் இருக்கிறேன், இயேசுவை மணவாளனாகிய இயேசுவை சந்தித்து அவரோடு எந்நாளும் வாழ்வேன் என்று நாம் சொன்னால் மாத்திரம் போதாது. அந்த உறவுக்குள்ளே போவதற்கு தகுதி நமக்கு நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் இந்த திருமணத்துக்கு முன்பதாக இந்த நிச்சயத்தின் மூலமாக இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிற ஆலோசனை, இந்த திருமண பந்தத்திற்கு அல்லது திருமணத்துக்கு முன்பதாக இவர்களுக்கென்று காலங்கள் நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன் சில நேரங்களில் நிச்சயத்தை நாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் அந்த திருமண வாழ்க்கைக்கு தகுதிப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் அவர் ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க அவங்களும் கண்டிப்பாக சொல்லலாம். சந்தோஷம்தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த இவர்களுடைய இந்த திருமணத்தை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் ஆயத்தம் தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இன்றைக்கு அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவர்களும் கூட திருமண பந்தத்தின் மூலமாக இணைக்கப்படுகிற இவர்கள் ஆயத்தமாகிற ஒரு காலங்கள். எதற்காக ஆயத்தமாகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த திருமணம் என்பது எல்லாரும் சொல்லுவாங்க, பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணம் 1000 காலத்து போயிருது, தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உறவு. அப்போ இது சாதாரணமானதல்ல, இது மகிழ்ச்சியானது. தேவனாலே
ஏற்படுத்தப்பட்டது. முதலாவது ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஏவாளை சிருஷ்டித்து முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆதாமை சிருஷ்டித்து விட்டு அவர் பார்க்கிறாரு, இவன் ரொம்ப தனியாவே இருக்கிறானே, இது சரியில்லை, இவனுக்கு ஒரு துணையை நான் உண்டாக்க வேண்டும் என்று ஏவாளை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார். அவர் முதலாவதாக அவர் குடும்பங்களை உண்டாக்கினவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவு, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்ப உறவை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை கனப்படுத்துகிறார். அவர் அதை அன்றே தீர்மானித்து அதை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட இன்னைக்கு அநேக திருமணங்கள் நடக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட திருமணத்திலே தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்தின் மேலே வைக்க விரும்புகிறார். இப்போ இந்த 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 திருமண பந்தத்தின் மூலமாக இணைக்கப்பட இவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும் வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிச்சிடும் ரொம்ப வேகமாக எடுத்துள்ள. ஏசாயா 64 4வது வசனம் யாராவது வந்து படிக்கிறியா? இந்த இதில் வந்து படிப்போம், சீக்கிரமா படிப்போம். 64 ஏசாயா 64 4வது வசனம். தேவன் என்ன செய்கிறாரு, இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யறாரு நம்ம கவனிக்கலாம் இந்த வார்த்தையை. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, செவியாலே உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தேவன் செய்வதை ஒருவரும் இருதயத்தாலோ அல்லது கண்களாலோ உணர்வுகளாலே உணர்ந்ததே இல்லை. ஆண்டவர் செய்ய போகிற மகத்தான காரியம், இந்த குடும்பத்தில் இவர்களை இணைக்கப்பட வேண்டிய நோக்கம், தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. இன்னொருத்தர் கூட அதை நம்ம வாசிப்போம். இன்னொருத்தர் அதே வசனத்தை படிங்க, ஏசாயா 64 திருப்பி 4. இன்னொருத்தர் கூட படிப்போம். தேவன் நமக்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், நீங்களே அல்லாமல், உலக தோற்றம் முதற்கொண்டு, உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, செவியாலை உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். செவியால உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவன் இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும், இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இந்த சந்ததியில பிறக்கலாம். ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இந்த சந்ததியில பிறக்கலாம். ஆண்டவருடைய பெரிய மகத்தான திட்டத்தை இந்த குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்படுகிற இவருடைய வாழ்க்கையில அது இருப்பதென்று அது நிச்சயமாய் நாம் கண்டுகொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இன்றைக்கு இவர்கள் இந்த பந்தத்தின் மூலமாய் இணைக்கப்படும்படி இன்றைக்கு திட்டமிட்டு இந்த நிச்சயத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பிரதான நோக்கம், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கும் தேவன் மகத்தான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவனாலே யார் யார் எதற்குன்னு சொல்லி இவர்கள் சென்னையை சேர்ந்திருந்தாலும் இவர்கள் இந்த பகுதியில் தென்குமரி பகுதியிலிருந்து மணமகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தேவன் ஒருவரை ஒருவர் இணைக்காவிட்டால் ஒரு காரியம் நடக்காது. ஆமென் சொல்லுவோமே. இது கர்த்தர் அதை நிர்ணயித்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தையும் சொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்போ இந்த குடும்பத்தின் மீது தேவன் ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இவர்களை தேவன் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த திட்டத்திலே ஆண்டவர் அவர் சொல்றாரு, ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை இருதயத்தால் உணர முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உங்களுடைய வருமானம் சொற்ப வருமானம், இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கையா, சின்ன இடம் வாங்குவேன், ஒரு வீடு கட்டுவேன், அவ்வளோதான் உன்னால் செய்ய முடியும். ரிட்டையர்மெண்ட்டில் கொஞ்சம் பணம் வரும், அடுத்தது மேல் ஃப்ளோரில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு சின்ன வீடு கட்டுவோம், அவ்வளோதான். நம்ம ஒரு அரசாங்கத்தில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் உழைச்சி சிறுக சேர்த்து வைத்திருந்தாலும் இதைத்தான் செய்ய முடியுமே தவிர வேற ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்படுகிற இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி அவர் திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமே. அதுதான் நம்ம சொல்லுவோம். இந்த வேத வசனத்தில் நம்ம எடுத்து படிப்போமே.
எபிரேயர்ல 13ஆம் அதிகாரத்தை 6லேருந்து 4 வரை நம்ம படிப்போம் போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 6 படிங்க, வேகமா படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதையும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. திருமணத்தை ஏன் நம்ம செய்து வைக்கிறோம்? கர்த்தருடைய திட்டம் திருமணத்துல இருக்கு. இவர்கள் இணைக்கப்படும் பொழுது ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்கிறார். அடுத்ததாக ஏன் திருமணம் இப்படி பெரியோர்களா சேர்ந்து திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய மஞ்சம் அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷியா வாழும் பொழுது அவர்கள் கரைப்படுகிறார்கள், தீங்கில விழுந்து போகிறார்கள். ஆனபடினாலே உன்னுடைய மஞ்சம் கரைப்படாது இருப்பதாக அல்லது உன்னுடைய வாழ்க்கை கரைப்பட்டு போகாதபடி இருப்பதற்காக ஆண்டவர் மனுஷனை இன்னாருக்கு இன்னார் என்று அவர் நிர்ணயித்து திருமணத்தின் மூலமாக இணைத்து வைக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அவன் வேசித்தனம் பண்ணாதபடி அல்லது தவறுகளை செய்து தேவனுக்கு பிரியமாக இராதபடி போய்விடக் கூடாது என்பதற்காக, பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பரிசுத்த சந்ததியை பெற்று எடுப்பதற்காக தேவன் அதை நிர்ணயிக்கிறார், நிச்சயம் பண்ணுகிறார். உணர்ந்தவங்கெல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல நீங்க பாக்குறீங்க, 4வது வசனத்தை படிச்சீங்க, 5 படிச்சீங்க, 6வது வசனத்தை படிங்க பார்ப்போம். அதனாலே நாம் அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென், ஹல்லேலூயா. சரியா இருந்தீங்கன்னா எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஐசக் ஆகட்டும் அல்லது அருமையான மகளாகட்டும், வாழ்க்கையில கேத்ரின் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில எந்த தவறுகளும் இல்லாத இருந்தா வாழ்க்கையை தொடங்குது முதல் கொண்டு முடிக்க வர ஃபால்ட் வராதபடி பார்த்துக்கிட்டா அவன் தைரியம் உள்ள ஒரு மனுஷன். எல்லாவற்றையும் தைரியமாக நின்று ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு அவனுக்கு என்னது தைரியம் இருக்கும். ஆண்டவரே, நான் உத்தமமாய் வாழ்ந்தேன், உண்மையாய் வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுங்க, என்னுடைய சந்ததி செழிக்கிட்டு நம்ம ஜெபிக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் இருக்குமானால், ஏதாவது ஒரு சின்ன கரைகள் காரணங்கள் இருந்தா அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்துல நின்று எந்த ஒரு காரியத்தை அவன் கேட்க அவனால முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, உண்மை உத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே திருமண பந்தத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகவே கர்த்தர் அதை இணைக்கிறார். இந்த நாளிலும் இவர்கள் தங்களை தாங்களே இந்த திருமணத்துக்கு முன்பதாக தம்மை தகுதிப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து உபவாசம் பண்ணி நம்ம இந்த காரியத்தை அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் நம்ம. ஆமென். இந்த நாளில் நீங்கள் உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அன்பு நாங்கள் திருமணம் செய்கிற எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னால், பரிசு பொருள்கள் கொடுக்கும்போது நான் கவனித்தேன், நல்ல செல்ஃபோன் ஏதாவது வச்சு கொடுத்துருங்க. அவங்கவுங்கள்ட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, இருந்தாலும் மணமகன் கொடுக்குற ஒரு செல்ஃபோன் ரொம்ப ஆசீர்வாதம்னு வச்சுப்பாங்க. அது நிறைய பேர் கொடுக்குறாங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இதை கொடுத்து வாங்கிட்டு சரி வாங்கியாச்சு, அது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிப்போம். இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அப்போ ரொம்ப உற்சாகத்தில், நீ எப்படி சின்ன வயசில் நான் அப்படி ஓடுவேன் விளையாடுவேன். எங்களுக்கு நிறைய குட்டி பசங்கள்லாம் எங்களுக்கு கூட என்னுடைய கிளாஸ்மேட்டு 9வது 10வது படிக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக இருப்போம். நீ எப்படி, நானும் அது மாதிரி தான் இருப்போம். அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, நீ என்ன பண்ணியிருக்க, இப்படி ஒரு விளையாட்டு இருக்கிறேன், நானும் இது மாதிரி விளையாடி இருக்கிறேன். கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் பேசி, தேவையில்லாத காரியத்தை பேசி திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பார்த்துக்குங்க. அப்போது இது ஆகாத சம்பாஷணை, நல்லொழுக்கத்தை, ஆமாம், அது நீங்கள் திருமணத்துக்கு முன்பாக நிச்சயப்பட்டிருக்கிறங்க 100 பேருக்கு முன்னாடி இந்த காரியெல்லாம் நாங்கள் பேசுகிறதில்ல, என்ன தவறு? கண்டிப்பாக நீ பேசக்கூடாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. நான் இன்சார்ஜாக இருக்கும்போது அதான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணும்ப்பா, அதை நான் என்ன சொல்கிறேன், நீ முன்னாடியே கேட்டுட்டியா, பேரை கேட்டாச்சா, படிப்பு கேட்டாச்சு, ஊரை கேட்டாச்சு, எந்த ஊரில் என்ன பொண்ணு பற்றி விசாரிச்சிட்டியா? நானும் பையனை பற்றி விசாரிச்சுட்டேன். நல்ல பையன். எங்கள் பாஸ்டர் பார்க்கவே இல்லை, எங்கள் தலைமை பாஸ்டர், ஆனால் பையனை பார்த்தா நல்ல பையன் சொல்கிறார். அவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்த உடனே நல்ல பையன் சொன்னார். நல்ல பையன் பாவன். சரி, நல்ல பையனா ஆண்டு வருகை வரையும் இருக்கணும். பாரு, அடுத்த வருஷம் சொன்னாலும் அந்த பொண்ணு சொல்லணும், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமானவருங்க. நாங்கள் ஒரு பொண்ணை நம்ம மேரேஜ் முடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா, நம்ம அவங்க வீட்டுக்காரர் எப்படின்னா,
ஆமா எங்க வீட்டுக்காரர் தங்கம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் தானே. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்புல குறைந்து போகக்கூடாது. அப்போ இந்த திருமணத்திற்கு முன்பதாக காத்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். நாங்க அனுமதிக்க மாட்டோம், ஃபோன் கொடுக்க மாட்டோம். அப்பா அம்மாவை தான் விட்டு நாங்க பேசுவோம். நீங்க அதுக்கப்புறமா கல்யாணம் முடிச்சுட்டு ரொம்ப லவ் பண்ணுங்க, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுங்க. தினமும் பூ கொடுங்க, கடைக்கு கூட்டிகிட்டு போங்க, மாலுக்கு என்ன வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் விரும்புகிறபடி நம் கரைதிற ஒரு பற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடைய வருகையிலே மனவாட்டி எப்படி எடுத்துக்கொள்ள தன்னை ஆயத்து பண்ணி கொள்ளுகிறாளோ அதே போல திருமண வாழ்க்கையிலும் இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவங்களும் ஆயத்தமா இருந்து தேவனை சந்திக்கிறதை போல என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ரகசியத்தை போல தான் குடும்ப வாழ்க்கையும் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். திருமண வாழ்க்கை எப்படி ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ இவங்க வேற எந்த ஒரு காரியத்தையும் பேசாத தேவனுடைய சமூகத்துல வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். எங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக அமைய வேண்டும். எங்களுடைய சந்ததி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, பரிசுத்த சந்ததியை பெற்று எடுக்கும்படிதான் ஆண்டவர் இன்றைக்கு அதை விரும்பியிருக்கிறார். அது எங்களுடைய சந்ததியில் நடக்கணும்னு ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை கேட்கறவங்களா ஒரு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட இவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முத்தாய்ப்பான ஆலோசனை, ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல இணைக்கப்பட நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாய் அமைய, ஆசீர்வாதமா 2 வீட்டாருக்குள்ள அமையும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் ஜெபிக்கணும், அவங்க தான் ஜெபிக்கணும். நாங்கள் எப்பவும் ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அங்கிள் சொன்னார் இந்த மாதிரி ஃபோன் தர மாட்டார், பேச விட மாட்டார். நாங்கள் அப்படி தான். நீங்கள் வேணால் பேசிங்க, ஆனால் பேசிட்டு அடிக்கடி பேசிகிட்டு இருந்தார் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? பேசாத இருந்தேன். நான் முதல் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன். அது 2013. அது ஒரு எங்களுடைய ஊழியத்தில் இருந்து அந்த பொண்ணுக்கு அந்த ஃபோனே நாங்கள் கொடுக்கல. அப்போ ஃபோன் கொடுக்காதனால அவருக்கு ரொம்ப ஆர்வம். எல்லாம் அம்மாகிட்ட கேட்குறாங்க, மாமாட்ட கேட்குறாங்க, அப்பாக்கிட்ட கேட்குறாங்க. கூட எல்லாருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க, பொண்ணுடைய ஃபோன் நம்பரு. இப்போ நாங்கள் உனக்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம், அது உன் வீட்டோட தான் இருக்க போகுது. நீ 24 மணி நேரம் நீ என்ன பண்ணலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷமாக இருங்க. அது வரையும் அது எங்கள்கிட்ட இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குதா, நீ அமைதியாக நாங்கள் பேசிக்கிறோம், அதனால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ இன்றைக்கி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடங்களிலும் நல்லா தெரிகிற அளவுக்கு தேசத்தில் நல்லா முன்னேறி குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இவர்களும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற இவங்க ஜெபித்து தன்னை காத்து கொள்ளும்படி நான் அன்பை ஆலோசனை வழங்குகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். ஜெபிப்பதற்கு முன்பாக யார் கொடுத்து போடலாம். சரி வாங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். சரிங்களா? யாவரும் எழுந்து நிற்போம். இறுதியான ஜெபத்தை செய்து நாம் ஆசீர்வாதத்தை கூறுவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி நாம் நிச்சயதார்த்தத்திற்கு அடையாளமாய் ஒருவர் வேத புஸ்தகத்தை மாற்றிக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்பட்டது. ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இறுதி ஜெபத்தை செய்து ஒருவர் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும் இந்த ஐக்கியம், சமாதானம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். கரங்களை பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி நாம் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவரே, ஐசக்காக, கேத்ரினுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு சபையார் முன்னிலையில், ஊழியக்காரர்களுடைய முன்னிலையில், விசுவாசிகளுடைய ஒரு தகப்பனை முன்னிலையில்
எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இந்த பிள்ளைகளை நீர் அன்று ரட்சித்து தெரிந்து கொண்டீங்களப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இணைக்கப்படுவதற்கு இந்த முன் அடையாளமான இந்த நிச்சயதார்த்தத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா. இவருடைய வாழ்க்கையில் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும் இவர்கள் ஆண்டவரே இவருடைய இந்த ஐக்கியத்திலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஆண்டவரை ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் சபையாராய் ஊழியக்காரராய் இரு வீட்டார் குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஆண்டவரை நிரப்பி சூழ்ந்து கொள்ள இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரை இவர்கள் ஒருவரை இனி சந்திக்கும் போதும் பேசும் போதும் கர்த்தருடைய இந்த கிருபை பொருந்தின வார்த்தைகள் மாத்திரமே வாயிலிருந்து புறப்படட்டும்ப்பா. ஆண்டவருடைய அப்படிப்பட்ட ஒரு கிருபை உம்முடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் உண்டாகும்படி ஜெபித்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இவர்களை பார்க்கிற அநேக இளந்தம்பதியினர் ஒரு சாட்சியாய் இவர்கள் அவர்களுக்கு முன்பதாக இருந்து அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாய் இருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதை முன்னின்று நடத்தின ஆண்டவரே அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் கூட வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளில் வந்து ஆசீர்வாதம் கூறின ஆண்டவரே சொந்த பந்தங்கள், இரு வீட்டாருடைய உறவினர்கள் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறாங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். செய்த ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தருளும். ஆண்டவரே இவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகி வீடுகளுக்கு போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் சந்தோஷம் சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது இந்த திருமண நிச்சயத்தினுடைய சந்தோஷமான அடையாளமாக இவளை ஒருவர் மாலை மாற்றிக் கொள்ளுவாங்க. நாங்கள் இதை எடுத்துக் கொள்வோம். ஒரே மதத்துல இருக்கு. ஒரே மாதிரி. கையில் வச்சு இப்பொழுது மாலை மாற்றும் பொழுது நல்ல கைகளை தட்டுங்க. முதலாவதாக ஐசக் வந்து மாலையை போடுவார், கேத்ரினுக்கு போடுவார். இப்பொழுது கேத்ரின் வந்து ஐசக்கு மாலை போடுகிறார். எல்லா கரங்களை தட்டுவோமா? சந்தோஷம். Praise the Lord. இப்போ ஒரு சின்ன ஒரு ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் ஜெபித்ததின்படி ஆண்டவரே சரியாக இந்த நாளில் இந்த காரியத்தை செய்து முடித்ததுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரை சீட்டு மடியில் போடப்பட்டாலும் காரியத்தை கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த காரியத்தை நேர்த்தியாக செய்தபடி நாள ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிள்ளைகளோடு இருப்பீராக. ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு பகுதிகளையும் காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போது நீங்கள் உங்கள் உறவினர்கள்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். விசுவாச பிள்ளைகள்லாம் நெஞ்சில கைகளை வைத்து நம்ம சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.